டெனரிஃப் தீவிலே காணாமல் போயிருந்த 19 வயதான பிரித்தானிய இளைஞருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்டல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சூட்கேஸுக்குள் இருந்தது 2 ஆண்களினுடைய சடலங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பிரித்தானிய மக்களுக்கு பாடசாலை விடுமுறை காலத்தில் வழங்கப்படும் விசேட சலுகைகள் பற்றிய மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய தகவல்கள் உள்ளன. ஸ்பெயினுக்கு சொந்தமான டெனரிஃப் தீவிலே காணாமல் போயிருந்த 19 வயதான பிரித்தானிய இளைஞருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போ ஒரு மாசத்துக்கு முதல் UK சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய நண்பர்களுடன் டெனரிஃப் தீவுக்கு விடுமுறைக்கு போயிருந்தவர். அவருடைய பேர் ஜெய் ஸ்லேட்டர். 19 வயதான அந்த இளைஞர் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து முடிந்து மறுநாள் காலையிலிருந்து காணாமல் போயிருந்தவர். அவரை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிழமையாக தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்தது. ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவர் காணாமல் போயிட்டார் அல்லது அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் தேடுதல் வேட்டையை ஸ்பானிஷ் போலீசார் கைவிட்டிருந்தனர். இருந்த போதிலும் கூட இன்று அவருடைய உடல் ஒரு மலைப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய உடலுக்கு அருகிலே அவர் பாவித்த தொலைபேசி, கையிறக்க தொலைபேசி மற்றும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் போன்றவையும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இவர் மலையில் இருந்து தவறி கீழே விழுந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு விபத்தை சந்தித்திருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் தான் முழுமையான விவரங்கள் வெளிவரும். இருந்த போதிலும் கூட ஜெய் ஸ்லேட்டர் அவர்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது பிரித்தானியாவில் மிகுந்த அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. பிரிஸ்டல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூட்கேஸுக்குள் இருந்தது 2 ஆண்களினுடைய உடல் என்று சொல்லி இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வாரம் பிரிஸ்டல் பகுதியில் இருக்கிற கிளிஃப்டன் என்று சொல்கிற ஒரு பாலத்தில் ஒரு நபர் ஒரு சூட்கேஸை விட்டுட்டு போனவர். பிறகு அந்த சூட்கேஸ் மீட்கப்பட்ட போது அதுக்குள்ளே மனித உடல்களினுடைய பாகங்கள் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இங்கே லண்டனில் ஷெஃபர்ட் புஷ் பகுதியில் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் இன்னும் ஒரு சூட்கேஸ் ஒன்றை கண்டுபிடித்தனர். அதற்குள்ளும் மனித உடலின் பாகங்கள் இருந்திருக்கு. இந்த 2 சூட்கேஸும் 2 ஆண்களினுடைய உடல்கள் என்று சொல்லி, அந்த சூட்கேஸுக்குள்ள இருந்தது 2 ஆண்களினுடைய உடல்கள் என்று சொல்லி இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 2 பேரும் தான் அவியல். அதில் ஒருவருடைய வயசு 62, அவருடைய பேர் ஆல்பர்ட் அல்ஃபோன்சோ ஒருவருடைய பேர். மற்றவருடைய வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் 71 வயசு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போல் லாங்வர்த். இவர்கள் 2 பேரும் தான் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸுக்குள்ளே வைத்து பூட்டப்பட்டு ஒரு சூட்கேஸ் பிரிஸ்டல்லையும் ஒரு சூட்கேஸ் லண்டன்லையும் கைப்பற்றப்பட்டது. இவர்களை கொலை செய்த கொலையாளியினுடைய பேர் 34 வயதுடைய ஒரு இளைஞர். அவருடைய பேர் ஜஸ்டின் ஆண்ட்ரூ என்றது. அவர் கடந்த சனிக்கிழமை பிரிஸ்டல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது லண்டனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இன்று காலை விம்பிள்டன் பகுதியில் இருக்கின்ற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவருக்கான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டவர். இருந்த போதிலும் கூட என்ன காரணத்துக்காக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது என்று சொல்லி இதுவரைக்கும் சரியா தெரியல. இந்த கொல்லப்பட்ட 2 ஆண்களும் கொலையாளி ஜஸ்டின் ஆண்ட்ரூவும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமானவர்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே வேளையில் அவர்கள் மூவருமே ஹாலிடே போயிருந்த நேரம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்பொழுது ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இன்றைய நாளில் அனைத்து ஊடகங்களிலும் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகின்ற இன்னும் ஒரு புகைப்படம் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த புகைப்படம். இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் இளவரசி சார்லோத் மற்றும் இளவரசர் லூயிஸ் ஆகியோர். இவர்கள் 2 பேரும் நேற்றிரவு நடைபெற்ற உதைபந்தாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டியை கண்டுகளிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. இந்த புகைப்படம் இளவரசர் வில்லியம் அவர்களுடைய சமூக வலைத்தள கணக்கில் முதலில் பகிரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அனைத்து ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், அரச குடும்பத்திலிருந்து இப்படியான புகைப்படங்கள் தகவல்கள் வந்தால் உடனடியாகவே UK முழுவதும் இருக்கின்ற சகல மீடியாக்களிலும் இது பிரபலமாக பேசப்படும். அந்த வகையில் இன்றைய நாளில் அனைத்து ஊடகங்களிலும் பரவலாக பகிரப்பட்ட இன்னும் ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அடுத்ததாக காலநிலை பற்றிய ஒரு அறிவிப்பு. இது லண்டன் பகுதிக்கான காலநிலை அறிவிப்பு. இன்று 15ஆம் தேதியும் நாளை 16ஆம் தேதியும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது. மழை பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஓரளவு கணிசமான அளவுக்கு மழை பெய்யும் என்றும் இடிமின்னல் தாக்கங்கள் அங்கங்கே இருக்கும் என்று சொல்லியும் இந்த காலநிலை அவதானிப்பு நிலையத்தின் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் 30 பாகை வரை வெயில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும்
காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் இன்னும் ஒரு வீடியோ துண்டொன்றை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் விபத்துக்கள் அதிகம் நடக்கிறது இந்த ஸ்கூட்டர், பைக் இவற்றால் தான் அதிக அளவு விபத்துக்கள் நடக்குது. ஏன்னு சொன்னால் இவற்றுக்கு வேக கட்டுப்பாடுகள் இல்லை. அதோட பொதுமக்கள் இயல்பாக நடந்து போகக்கூடிய சாதாரண இடங்களுக்குள்ளெல்லாம் அவர்கள் பூந்து போகிறதால மிக முக்கியமாக இந்த டெலிவரி வேலை செய்கிறார்கள். தங்களுடைய டெலிவரியை குயிக்காக செய்யணுமென்றக்காகவோ இன்னும் தெரியலை, இந்த பொதுமக்கள் நடமாற இடத்துக்கள் எல்லாம் தங்களுடைய பைக்கை கொண்டு வேகமாக போகிறதும் அதில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதும் இப்போ பரவலாக அதிகரித்து கொண்டு வருது. அது சம்பந்தமான புள்ளி விவரங்களை நான் ஏற்கனவே ஒரு செய்தி அறிக்கையில் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த கோடை காலத்தில், பாடசாலை விடுமுறை காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் திரையில பார்க்குற இந்த 3 இடங்களிலும் இருக்கக்கூடிய கவுன்சில்கள் இருக்கு தானே. இந்த கவுன்சில்கள் எல்லாமே ஒரு கிழமைக்கு 15 பவுண்ட்ஸ் அடிப்படையில், ஒரு பிள்ளைக்கு ஒரு கிழமைக்கு 15 பவுண்ட்ஸ் அடிப்படையில் ஃபுட் வவுச்சர்ஸ் கொடுக்கணும். அதாவது உணவுப் பொருட்களுக்கான அந்த வவுச்சர் கொடுக்கணும். எனவே இந்தந்த கவுன்சில்களை நீங்கள் வசித்தா நீங்கள் உடனடியாகவே அதுக்கு அப்ளை பண்ண முடியும். எனவே நீங்கள் வசிக்கிற கவுன்சில் எதுவோ அந்த கவுன்சிலினுடைய வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு கிழமைக்கு 15 பவுண்ட்ஸ் அடிப்படையில் குடிக்கணும். இதில் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப கேம்பிரிட்ஜ் ஷேர் என்று சொன்னா அது கேம்பிரிட்ஜ் நகரம் மட்டும் இல்லை, அந்த கேம்பிரிட்ஜ் நகரத்தை சுற்றி இருக்கிற பல நகரங்கள் அதுக்கு வரும், பல கவுன்சில்கள் அதுக்கு வரும். எனவே இப்ப நீங்க திரையில பார்க்குற இந்த 3 இடங்களுக்கே நிறைய கவுன்சில்கள் இருக்கும். எனவே நீங்கள் இங்க வசிச்சா உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்ல போயிட்டு தேடி பாருங்க. ஒரு கிழமைக்கு ஒரு பிள்ளைக்கு 15 பவுண்ட்ஸ் படி நீங்கள் ஃபுட் வவுச்சர்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி லண்டன் ஒன்ஸ்வர்த் கவுன்சிலில் வசிப்பவர்களுக்கான ஒரு நற்செய்தி என்னென்னு சொன்னால், ஒன்ஸ்வர்த் கவுன்சில் ஒரு பிள்ளைக்கு ஒரு கிழமைக்கு 20 பவுண்ட்ஸ் படி ஃபுட் வவுச்சர் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்குது. எனவே இந்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒன்ஸ்வர்த் கவுன்சிலினுடைய இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாடசாலை விடுமுறை காலத்தில் வழங்கப்படுற விசேட சலுகை என்கின்ற அடிப்படையில் ஒரு பிள்ளைக்கு ஒரு கிழமைக்கு 20 பவுண்ட்ஸ் படி அவர்கள் கொடுக்கின்றார்கள். கிரேட்டர் லண்டன் பகுதியில் இருக்கும் கிரீனிச் கவுன்சில் ஒரு அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த பாடசாலை விடுமுறை காலத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய உணவுப் பொருட்களை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இடத்துல வச்சு, ஒவ்வொரு லொக்கேஷனில் வச்சு உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்கின்றார்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது நீங்கள் 18 வயசுக்கு உட்பட்ட எவராகவும் இருக்கலாம், ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் லொக்கேஷன்ஸ் இன்னும் அறிவிக்கப்படையில். நீங்கள் அவர்களுடைய இணையதளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவில் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன், எந்தெந்த இடங்கள் என்று சொல்லி. நீங்கள் கிரீனிச் கவுன்சிலில் வசிச்சிங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் முக்கியமான இடங்களை வச்சு சாப்பாடு கொடுப்பினோம். எல்லாமே தரமான குவாலிட்டியான சாப்பாடு என்று சொல்லப்படுது. இதில் என்ன விஷயம் எடுத்தோம்னா, இந்த மாதம் 29ஆம் தேதி தான் இந்த திட்டம் ஆரம்பிக்குது. ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்த திட்டம் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும். நீங்கள் கவுன்சிலினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த விவரங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே கிரீனிச் கவுன்சிலில் வசிப்பவர்களே இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். அடுத்ததாக ஹெர்ஃபர்ட்ஷையர் பகுதியில் வசிப்பவர்களுக்கான ஒரு நற்செய்தி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சில்கள் ஒரு முடிவெடுத்திருக்கேன் என்று சொன்னால், HSF அதாவது ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட்டிங் ஃபண்ட், இந்த ஒரு அடிப்படையில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபுட் வவுச்சர் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு குழந்தைக்கும் 75 பவுண்ட்ஸ், ஒவ்வொரு குழந்தைக்கும் 75 பவுண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் எங்கேன்னு சொன்னால் ஹெர்ஃபர்ட்ஷையரில் இருக்கிற எந்த ஒரு கவுன்சிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நிபந்தனைகள் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எனவே அவர்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் 75 பவுண்ட்ஸ் பெறுமதியான ஃபுட் வவுச்சர் எப்படி பெற்றுக்கொள்றது என்று சொல்லி. அடுத்ததாக நோஃபோக் கவுன்சிலில் இருந்து வந்திருக்கும் ஒரு நெட் செய்தி என்னன்னு சொன்னா, இந்த கவுன்சில் ஒரு முடிவெடுத்திருக்குது. ஒவ்வொரு மாசமும் 15 பவுண்ட்ஸ் படி கொடுக்குறேன்னு சொல்லி, ஒவ்வொரு மாசமும் 15 பவுண்ட்ஸ் பெறுமதியான ஃபுட் வவுச்சர் கொடுக்குறேன்னு சொல்லி, எப்படின்னு சொன்னா இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், மற்றது செப்டம்பர் மாதம், இந்த 3 மாதமுமே உங்களோட வீட்டில் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தா, பிள்ளைகள் இருந்தா ஒவ்வொருத்தருக்குமே 15 பவுண்ட்ஸ் பெறுமதியான ஃபுட் வவுச்சர் கிடைக்கும். இதுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எனவே நீங்கள் அவர்களுடைய வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 15 பவுண்ட்ஸ் பெறுமதியான ஃபுட் வவுச்சர் எப்படி எடுக்கலாம்ன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும்.
அடுத்ததாக ஹெட்ஃபோர்ட்ஷையர் பகுதியில் வசிப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சில்கள் இப்பொழுது மீண்டும் ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்டை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 60 பவுண்ட்ஸ் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 60 பவுண்ட்ஸ் வருமானம் குறைந்த குடும்பங்களாக இருக்கணும். எனவே உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, அந்த எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கருதினீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஹெட்ஃபோர்ட்ஷையரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கவுன்சிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எனவே நீங்கள் எந்த கவுன்சிலில் வசிக்கிறீங்களோ அந்த கவுன்சிலினுடைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த 60 பவுண்ட்ஸ் பெறுமதியான ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்டை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தேடி பார்க்க முடியும். எனவே நீங்கள் ஹெட்ஃபோர்ட்ஷையர் பகுதியில் எந்த கவுன்சிலில் வசித்தாலுமே நீங்கள் வசிக்கிற கவுன்சிலினுடைய வெப்சைட்டை உடனடியாக செக் பண்ணி பார்க்கறது மச் பெட்டர். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கு நம்புகின்றேன். அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.